ஃபைனலி தாவேகாவுக்கு 118 எம்எல்ஏ பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. யார் அப்படின்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க வந்து இல்ல நாங்க திமுக கூட தான் நேற்று இன்று நாளை வரைக்கும் பயணிப்போம், எங்களோட கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி அப்படின்னாங்கள, அவங்க வந்து ஃபைனலா நாங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தர தயார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நிலைப்பாட சொல்லிட்டாங்க. இப்ப டோட்டலா 118 சீட் கிடைச்சிருச்சு. காங்கிரஸ் 5, சிபிஎம் சிபிஐ அவங்க 2, இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2, இப்போ டோட்டலா 118 சீட்டு தாவேகா கிடைச்சிச்சு. தாவேகா பெரும்பான்மை பெற்றுச்சு. இப்ப ஷியாரா ஆளுநர் அவங்க வந்து விஜய் அவங்கள வந்து முதல்வரா பதவியேற்க விழாவை நடத்தியே ஆகணும், இதுல மாற்று கருத்தே கிடையாது. இனி விசிகா வந்து ஆதரவு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, அவங்க வந்து இன்னும் அந்த கான்ஃபரன்ஸ் பத்தின ரிசல்ட் இன்னும் கொடுக்கல. அவங்க அந்த ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் இருக்காங்க. அவங்க வெளியே வந்து ஓகே நான் ஆதரவு தரேன்னா 120, இல்ல எங்களோட நிலைப்பா நாங்க டிஎம்கே கூட இருக்க போறோம் அப்படின்னா 118. இந்த 118 வச்சு ஸ்ட்ராங்கா பிரச்சனையே இல்லாம பெரும்பான்மையை காமிச்சு விஜய் அவங்க வந்து பதவி ஏற்றுருவாங்க. ஃபர்தர் அப்டேட்டுக்கு இப்போ வந்து ஆளுநர் மாளிகை கூட விஜய் அவங்க போயிருக்காங்க, வெளியே வந்துட்டு தான் தெரியும் என்னன்னு. ஃபர்தர் அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்க.